வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரின் மதுபானியில் புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மின்சாரம், ரயில்வே, உட்கட்டமைப்பு திட்டங்களால் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என பெருமிதம். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ராணுவ அதிகாரிகளை ஒரு வாரத்திற்குள் வெளியேற்ற கெடு. சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தூதரகம் முன்பிருந்த தடுப்பு வேலிகளை அகற்றிய காவல்துறை. பகல்காம் படுகொலை எதிரொலியாக பாகிஸ்தானுடனான சிந்து ஆற்று நீர் உடன்பாட்டிலிருந்து வெளியேறியது இந்தியா. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினை ஆதரிக்கும் வரை உடன்பாட்டை மதிக்க முடியாது என்று அறிவிப்பு. டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பகல்காம் படுகொலை பற்றி கலந்துரையாடல். கொல்லப்பட்ட அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். காசா பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். இதில் 23 பேர் உயிரிழப்பு. IPL கிரிக்கெட் தொடர். பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பீகாரில் மதுபானிகள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமிர்த பாரத், நமோ பாரத் விரைவு ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். இந்த விழாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பஞ்சாயத்து நாளில் பீகாரின் முதலையுடன் தொடர்புடைய மதுபானிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சாரம், ரயில்வே, உட்கட்டமைப்பு ஆகிய திட்டங்களால் பீகாரில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ராணுவ அதிகாரிகளை ஒரு வாரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற்றிவிடும்படி அந்நாட்டு தூதர் சாத் அகமது வாரிஷிடம் இந்தியா சார்பில் சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. பகல்காமில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொண்டுள்ளதன் எதிரொலியாக இந்த சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தின் முன் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. இதேபோல் இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரகத்தில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் உடனடியாக நாடு திரும்பும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு இன்று சுற்றுலா விசா வழங்கப்பட மாட்டாது என்றும் இந்தியாவிற்கு சுற்றுலா விசாவில் வந்துள்ள பாகிஸ்தான் நாட்டவர்கள் 48 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அட்டாரி, வாகா உள்ளிட்ட பாகிஸ்தானுக்கு செல்லும் பாதையில் உள்ள எல்லை சாவடிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்ல உரிய ஆவணங்களுடன் வரும் அந்நாட்டு குடிமக்களும் அந்நாட்டு தூதரகத்தில் பணியாற்றும் இராணுவத்தினருக்கும் மே முதல் நாள் வரை இந்த எல்லை சாவடிகள் வழியாக செல்ல அனுமதி உள்ளது. இதேபோல் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ள இந்தியர்கள் உரிய ஆவணங்களுடன் வந்தால் இவ்வழியாக நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்தியாவிற்கு சுற்றுலா வந்துள்ள பாகிஸ்தான் சுற்றுலா பயணிகள் அட்டாரி, வாகா எல்லை சாவடி வழியாக தங்கள் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். கராச்சி கடற்கரையில் ஏவுகணை சோதனை நடத்தப் போவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. கராச்சி கடற்கரையில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இன்றிரவு இந்த சோதனை நடத்தப்பட உள்ளதாக பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த நிகழ்வுகளை உற்றுநோக்கி வரும்படி இந்திய உளவுத்துறைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் அரசின் எக்ஸ்தல பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் செய்து கொள்ளப்பட்ட சிந்து ஆற்று நீர் உடன்பாட்டிலிருந்து வெளியேறுவதாகவும் இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாகவும் இந்தியா அறிவித்துள்ளது. காஷ்மீரில் பகல்காமில் இந்திய சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் நேற்று டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் சிந்து ஆற்று நீர் பகிர்வுக்கான உடன்பாட்டிலிருந்து இந்தியா உடனடியாக வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரையில் அதனுடனான சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாட்டை மதிப்பதில்லை என்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. பகல்காமில் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டோரின் உடல்களுக்கு மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஹரியானாவை சேர்ந்த வினய் நர்வால் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட நிலையில் அவர் வீட்டிற்கு சென்ற மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் வினய் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரை சேர்ந்த சுபம் திவிவேதி துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார். அவர் வீட்டிற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். ஒடிசாவின் பாலசோரை சேர்ந்த பிரசாந்த் சத்பதி வீட்டிற்கு முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி சென்று அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார்.
ஜெய்ப்பூரில் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட நீரஜ் உத்வானியின் வீட்டிற்கு சென்ற ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பெங்களூரில் பரத் பூஷன் வீட்டிற்கு சென்ற கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். குஜராத்தின் பவநகரில் சமித் பார்மர், யதீஷ் பார்மர் ஆகியோரின் உடல்களுக்கு முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மகாராஷ்டிராவின் புனேயில் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட சந்தோஷ் டக்தலேயின் வீட்டிற்கு சென்ற தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஜக்தலேயின் மகள் அசவாரி தன்னுடைய தந்தைக்கு இறுதி சடங்குகளை செய்தார். பகல்காமில் கொல்லப்பட்ட அப்துல் மோனேயின் இறுதி சடங்கு தானே டோம்புவிலையில் நேற்று நடைபெற்றது. இதேபோல் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சுசில் நத்தானியில் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட நிலையில் அவர் உடல் நேற்று அவர் சொந்த ஊரான இந்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பகல்காமில் கொல்லப்பட்ட அப்பாவிகளுக்கு நீதி கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பகல்காம் படுகொலை குறித்தும் அதையொட்டிய சூழல் குறித்தும் விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு டெல்லியில் கூடியது. இந்த கூட்டத்தில் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பகல்காமில் கொல்லப்பட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடலில் பகல்காம் படுகொலை தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல்காமில் கொல்லப்பட்டோர், துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தோர் ஆகியோருக்கு நியாயம் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்தியாவின் 4 நாள் சுற்றுப்பயணம் செய்த அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றார். ஏப்ரல் 21ஆம் தேதி டெல்லிக்கு வந்த அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தனது குடும்பத்தினருடன் அக்சர்தாம் கோவிலில் வழிபாடு செய்தார். மாலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரவில் ஜெய்ப்பூருக்கு சென்ற அவர் அங்குள்ள அரண்மனையில் தங்கியிருந்து மறுநாள் புகழ்பெற்ற கோட்டைகளை சுற்றி பார்த்து கண்டுகளித்தார். நேற்று ஆக்ராவிற்கு சென்ற வான்ஸ் குடும்பத்தினர் அங்குள்ள கோட்டைகளையும் தாஜ்மஹாலையும் கண்டுகளித்தனர். இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் குடும்பத்தினர் தங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு திட்டமிட்டபடி இன்று டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றனர். காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் காரணமாக ஜனாதிபதி முர்மு தன்னுடைய அஸ்ஸாம் பயணத்தை ரத்து செய்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று மாலை அஸ்ஸாம் மாநிலத்திற்கு 2 நாட்கள் பயணமாக செல்ல இருந்தார். நாளை நடக்கும் மாநில அரசு விழாவில் நடன கலைஞர் சோனல் மான்சிங்குக்கு விருது வழங்க இருந்தார். மேலும் அவர் கவுகாத்தி பல்கலைக்கழக 32வது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ள இருந்தார். ஆனால் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் காரணமாக ஜனாதிபதி தன்னுடைய அஸ்ஸாம் பயணத்தை ரத்து செய்துள்ளார். இது தொடர்பாக அஸ்ஸாம் மாநில கவர்னர் மாளிகைக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு இன்றுடன் முடிந்த நிலையில் நாளை முதல் கோடை விடுமுறை விடுக்கப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் விடைத்தாள் திருத்தும் பணி, தேர்வு முடிவு வெளியிடும் பணி மேற்கொள்ளும் ஆசிரியர்களுக்கு 30ஆம் தேதி இறுதி வேலை நாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முட்டையிலிருந்து செய்யப்படும் மயோசைனஸ் வகைகளுக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் மயோசைனஸ் உற்பத்தி செய்ய, சேமித்து வைத்து விநியோகம் செய்ய, விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரவை மீறுபவர்கள் மீது அபராதம் மற்றும் உரிமம் ரத்து போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2வரை குண்டர் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியை பகுதியை சேர்ந்த கவில்குமார் மற்றும் மானூர் தாலுகா சுப்பையாபுரம் சேர்ந்த பொன்பாண்டி ஆகிய 2வரும் கஞ்சா விற்பனை செய்த வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் பரிந்துரையின்படி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குண்டர் சட்டத்தின் கீழ் 2வரையும் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சிவகிரி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில்
குண்டர் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்த போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். காட்பாடி அருகே மனைவியை மின்சாரம் பாய்ச்சிக் கொள்ள முயன்ற கணவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி எல்ஜி புதூரை சேர்ந்தவர்கள் முருகன் அன்பழகி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் மனைவியின் நடத்தை மீது முருகனுக்கு சந்தேகம் இருந்துள்ளது. இதனால் மது போதையில் அவர் அடிக்கடி மனைவியை துன்புறுத்தி 2 முறை மின்சாரம் பாய்ச்சிக் கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. இதேபோல் மீண்டும் இரும்பு கதவில் மின் ஒயரை பொருத்திவிட்டு தரையில் தண்ணீரை ஊற்றிவிட்டு அன்பழகியை அழைத்துள்ளார். இதை அறியாத அன்பழகி கதவை திறந்தபோது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அன்பழகியை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த விருதம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு அருகே லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 4வரில் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள அதிமுக நிர்வாகி உட்பட குற்றவாளி 3வரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஜீவாநகர் பகுதியில் சட்டவிரோத லாட்டரி விற்பனை செய்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஜீவாநகர் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நபர்களிடம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் இதில் பவானியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி மாதையன், ஈரோட்டை சேர்ந்த கணேசன் மற்றும் விக்கி ஆகியோரும் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சரவணனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 செல்போன்கள், 8,56,600 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அதிமுக நிர்வாகி மாதையன் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட சரவணனை பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அருகே கோவில் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே ஆதரான் விடுதியை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் பெரியநாயகி அம்மன் கோயில் குளத்தில் குளிப்பதற்காக சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் முத்துக்குமார் வெளியே வராததால் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்று ஆலங்குடி தீயணைப்பு துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்ட போது அவர் நீரில் மூழ்கி பலியானது தெரியவந்தது. இதனையடுத்து நீண்ட நேரமாக போராடி முத்துக்குமாரின் உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். பின்னர் மலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தை பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். கோவில் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அருகே பெண் போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்ற முதியவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் கே நகரை சேர்ந்த அம்பிகா என்பவர் கம்பம் வடக்கு போலீஸ் நிலையத்தில் மாவட்ட நீதிமன்ற வழக்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்காக அரசமரம் பூக்கடை அருகே பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த முதியவர் ஒருவர் அம்பிகாவை கீழே தள்ளிவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை வைத்து வெட்ட முயன்றுள்ளார். அப்போது அம்பிகா தடுக்க முயன்ற போது அவரது இடது கண்ணிற்கு கீழ் அரிவாளால் முதியவர் குத்தியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அம்பிகாவை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் முதியவரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் கூடலூரை சேர்ந்த குபேந்திரன் என்பதும் அம்பிகா குடும்பத்துடன் ஏற்பட்ட பாதை பிரச்சினை காரணமாக அரிவாளால் வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கம்பம் தெற்கு போலீசார் முதியவரை கைது செய்தனர். அம்பிகாவை மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் போலீசாரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் மலைமேல் தையல் நாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான பெரியகுளம் வடகரை வைத்தியநாதபுரம் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் மேலான 25 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் 30 ஆண்டுகளாக வரி செலுத்தாமல் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனால் இந்து அறநிலைத்துறை சார்பாக வரி செலுத்துமாறு நோட்டீஸ் வழங்கியும் பணம் செலுத்தாமல் காலம் தாழ்த்தியதால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை
துணை ஆணையர் ஜெயதேவி தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினரின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டனர். மதுவிலக்கு மாநாடு நடத்துவோம் என்று கல்வி இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு கல்வி இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்டு கள்ளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் குற்ற வழக்குகளும் சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்துள்ளது என கூறினார். மேலும் வருகின்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாடு கல்வி இயக்கம் சார்பில் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பீகார் முதலமைச்சர் மற்றும் இடதுசாரி வலதுசாரி உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதை நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கின்றோம். நெய்வேலியில் என்எல்சி நிறுவனத்தின் 2வது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது தலைமையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது என்எல்சி 2வது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதை ஒட்டி செல்வி பாயிண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. கோவை செட்டிப்பாளையம் NNT புறவழி சாலை அருகே வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பொதுமக்களின் கவனத்தை கவரும் வகையில் ஜல்லிக்கட்டு காலை செல்ஃபி பாயிண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் திறந்து வைத்தார். விழாவில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செல்ஃபி பாயிண்டில் அமைக்கப்பட்ட சிலை முன்பு ஏராளமானோர் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜியருடைய தலைமையிலே வருகின்ற 27ஆம் தேதி இதே மண்ணிலே மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருந்தும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்கின்றன. அந்த காளைகளை அடக்க 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் கலந்து கொண்டு இந்த காளைகளை அடக்கி 2 கார்களையும் பரிசாக பெற இருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் சிறந்த காளைக்கு, யாரும் அடக்க முடியாத காளைக்கு ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். அதேபோல் அடக்க முடியாத காளையை அடக்குகின்ற அந்த மாபெரும் வீரர்களுக்கு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்கள் ஒரு காரை பரிசாக அளிக்கின்றார். காஞ்சிபுரம் ஒரத்தூரில் கட்டணமில்லா மகளிர் பேருந்தை ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஒரத்தூர் ஊராட்சியில் இருந்து படப்பை, மன்னிவாக்கம், பெருங்குளத்தூர் வழியாக தாம்பரத்திற்கு கட்டணமில்லா மகளிர் பேருந்தை ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூஜைகள் செய்து பேருந்தை இயக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பேருந்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர், துணைத் தலைவர் பூங்கோதை பழனி, தாம்பரம் பணிமனை செக்ரட்டரி வஞ்சேரி அரிமுத்து ஆகியோர் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணம் செய்தனர். முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. திருவண்ணாமலையில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரப்பாக்கம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்.
இப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் கலசப்பாக்கம் மங்கலம் செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக குடிநீர் வழங்கப்படுவதாக உறுதியளித்ததன் பெயரில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். மதுரை மேலமாசி வீதியில் உள்ள நன்மை தருவார் கோயிலில் ஹிந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதலால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது. கோவை வால்பாறையில் நகர இந்து முன்னணி சார்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட 28 பேரின் ஆன்மா சாந்தியடைய புஷ்பாஞ்சலியுடன் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வால்பாறையில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல மாவட்ட நகர நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பத்தூர் வாணியம்பாடி அடுத்த சின்ன கல்லுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் காஷ்மீர் பெல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்தோரின் ஆத்மா சாந்தியடைய கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீவிரவாதத்திற்கு எதிராக கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பழைய நகராட்சி அலுவலகம் எதிரில் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் காஷ்மீர் தாக்குதலால் உயிரிழந்த 26 பேரின் ஆன்மா சாந்தியடைய மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் தீவிரவாதிகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மதுரையில் பாஜக மாவட்ட அலுவலகத்தில் காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள், மாவட்ட பாஜக தலைவர் மாரி சக்கரவர்த்தி, மகளிர் நிர்வாகிகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மெழுகுவர்த்திகள் ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் கோவையில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதலால் உயிரிழந்தோருக்கு எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தினர். உக்கடம் பகுதியில் நடைபெற்ற இந்த அஞ்சலியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பகல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் மீது கொடூரமான முறையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 உட்பட 27 அப்பாவி நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 2 தமிழர்கள் உட்பட 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இந்த மனிதநேயத்தின் மீதான இந்த கொடூர தாக்குதல்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றோம். இந்த தாக்குதலில் மரணமடைந்த குடும்பத்தினருக்கு, மரணமடைந்தவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலால் உயிரிழந்தவர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் கோட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். காசா பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா இஸ்ரேல் இடையேயான போர் ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் போர் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. பணிய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுவதுமாக அழிக்கும் நோக்கத்திலும் இஸ்ரேல் ராணுவம் சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் காசா மீது அதிபயங்கர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. காசாவின் ராபா பகுதியை நோக்கி குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அங்குள்ள இஸ்லாமிய பள்ளிக்கூடம் உள்பட அப்பகுதி கட்டிடங்கள் தீப்பிடித்து இடிந்து விழுந்தன. இந்த கோர தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மொத்தம் 39 பேர் உயிரிழந்ததாக அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறும் 42வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ரஜத் படிதார் தலைமையிலான பெங்களூரு அணி புள்ளி பட்டியலில் 4வது இடத்திலும் ராஜஸ்தான் அணி 8வது இடத்திலும் உள்ளது. இந்த ஆட்டமானது இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே சவரன் 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 72,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,592 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 176 புள்ளிகள் குறைந்து 79,941 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 51 புள்ளிகள் குறைந்து 24,277 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பீகாரின் மதுபானியில் புதிய ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மின்சாரம், ரயில்வே, உட்கட்டமைப்பு திட்டங்களால் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என பெருமிதம். டெல்லியில் பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ராணுவ அதிகாரிகளை 1 வாரத்திற்குள் வெளியேற்ற கெடு. சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தூதரகம் முன்பிருந்த தடுப்பு வேலிகளை அகற்றிய காவல்துறை. பகல்காம் படுகொலை எதிரொலியாக பாகிஸ்தானுடனான சிந்து ஆற்று நீர் உடன்பாட்டிலிருந்து வெளியேறியது இந்தியா. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தினை ஆதரிக்கும் வரை உடன்பாட்டை மதிக்க முடியாது என்று அறிவிப்பு. டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பகல்காம் படுகொலை பற்றி கலந்துரையாடல். கொல்லப்பட்ட அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். காசா பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். இதில் 23 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.